நடைபெற்ற 2027 ஆசிய கிண்ண கால்பந்து போட்டிக்கான F பிரிவு ஆட்டத்தில் மலேசியா 4-0 என வியட்நாமை வீழ்த்தியது. உலக தர வரிசையில் 109வது இடத்தில் இருக்கும் வியட்நாமுக்கு எதிராக கடந்த 11 ஆண்டுகளில் மலேசியா பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். ஆட்டம் தொடங்கியதன் முதல் அரிமாவ் மலாயா அதிரடி தாக்குதல்களை மேற்கொண்டது. இருப்பினும் முற்பாதி ஆட்டம் கோலின்றி சமநிலையிலே முடிந்தது. பிற்பாதி தொடங்கியதும் 49வது நிமிடத்தில் ஜாவ் விட்டோர் ஃபிகுரேடோ அரிமாவ் மலாயாவின் முதல் கோலை புகுத்தி அரங்கை அதிரச் செய்தார். பின்னர் 59வது நிமிடத்தில் ஹோல்காடோ, 67வது நிமிடத்தில் கார்பின் ஆங் மற்றும் 88வது நிமிடத்தில் டியோன் கூல்ஸ் மூலம் அடுத்தடுத்து 3 கோல்களை அடித்து தேசிய அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் F பிரிவில் 6 புள்ளிகளுடன் மலேசியா முதலிடத்தில் உள்ளது. மேலும் 3 புள்ளிகளுடன் வியட்நாம் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே, உங்கள் அன்பான தந்தைக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா? வாருங்கள் ராம்ராஜ் காட்டன் விற்பனை மையத்திற்கு. தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் 10 தொடங்கி 15ஆம் தேதி வரையில் தரமான முதன்மையான காட்டனில் நெய்யப்பட்ட அப்பாக்களுக்கான வேட்டி, ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. சிரம்பான், ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ், ஜாலான் துன் சம்பந்தன், சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி. வாருங்கள், நமக்காக அப்பா, அப்பாவுக்காக நாம். அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.